நீ கட்டிக்க போறியே பத்மாவதி, அதோட அத்தை ஒரு வெள்ளைக்காரன் கூட வெளிநாட்டுக்கு ஓடி போச்சு. அதே போல இந்த பொண்ணு ஓடி போயிட்டா நீ என்ன பண்ணுவ? அது சூரிய வம்சம் குடும்பம் இல்லப்பா, ஓடுகாலி குடும்பம். யோ, ஏதோ முக்கியமான விஷயத்த சொல்ல போறேன்னு சொன்னியே, ரொம்ப சப்பையான விஷயத்த சொல்லி சீன போடுற. பையன் இதை விட பெரிய விஷயமா எதிர்பார்க்கறான் போல இருக்கு. அந்த வீட்டுக்கு சைடுல டெய்லி ஒரு ஒயிட் கலர் கார் நிக்குது, அது யாருதுன்னு தெரியுமா? எங்க வீட்டு சைடுலயா? ஓ, அப்போ நீ அந்த வீட்டுல இருக்கிற ஆளுகள்ல ஒரு ஆளு இல்ல? இந்த மோகன் பையகிட்ட பழைய கதையெல்லாம் பேசி எப்படியாவது இந்த கல்யாணத்தை நிறுத்திடலான்னு பார்த்தா அவன் நமக்கு புதுசு புதுசா கதை சொல்றான். நம்ம வீட்டு வாசல்லையே கார் நிக்குது, பஸ் நிக்குதுங்கிற. ஒருவேளை அப்படி ஏதாவது இருந்துச்சுன்னா அது என்ன ஏதுன்னு கண்டுபிடிச்சு அதன் மூலமாவே கல்யாணத்தை நிறுத்திடலாமே. எப்படியா நமக்கு இந்த குடும்பம் சந்தோஷமா இருக்கவே கூடாது, அவ்வளவுதான். உன் லவ்வரை நான் தான் கல்யாணம் பண்ண போறேன். என் கூட தான் வாழணும், என் கூட தான் சுத்தணும். ஐயோ, ஐயோ, இந்த ஆள் ஏன் இங்க வரா? நான் பத்மாவை பொண்ணு பார்க்க போனப்போ இந்த ஆளால தான் பிரச்சனை. அப்பா, சொன்ன மாதிரி கார் நிக்குது, ஆனா காருக்குள்ள யாரையும் காணுமே. என்னடா அது? என்னடா அது? என்ன ஜெயந்தி, ரெண்டு கட்டு கீரைய இவ்வளவு நேரமா ஆயிர? இன்னும் புதினா வேற கிடக்கே. ஜெயந்தி, கீரை இப்படி காம்போட கிள்ளி போடாம வெறும் இலைய மட்டும் பறிச்சு பறிச்சு போடு. அக்கா, எனக்கு உங்க அளவுக்கெல்லாம் இதுல எக்ஸ்பீரியன்ஸ் இல்ல. இந்த ஒரு கட்டு தான் இருக்கு, அதையும் நீங்களே ஆஞ்சிருங்களேன். இல்ல ஜெயந்தி, நான் தான் புதுசா நெயில் பாலிஷ் போட்டுக்கன்னு உனக்கு தெரியும்ல. ஏதோ பேரு கொண்டு ஆஞ்சு காமிச்சா அதே புடிச்சிட்டு இருக்க. இதெல்லாம் பெரிய கஷ்டம்லாம் ஒண்ணும் இல்ல, நான் சொன்ன மாதிரியே ஆஞ்சிரு. எனக்கு நெயில் பாலிஷ் காயணும். வர வர ரொம்ப ஓவரத்தா போயிட்டு இருக்க, பாத்துக்கிறேன். என்ன இது? யாரோ குதிக்கிற மாதிரி சத்தம் கேக்குது. ஒருவேளை இவ்வளவு நேரம் அவன் இங்கதான் இருந்திருக்கானா? நாம தான் கோட்டை விட்டோமா? என்ன சின்ன மாமா, என்ன தேடிட்டு இருக்கீங்க? அது ஒண்ணும் இல்லம்மா, ஒரு பூனை நம்ம வீட்டையே சுத்தி சுத்தி வந்துச்சு. ஒருவேளை நம்ம வீட்டுல நான்வெஜ்ஜா இருக்குமோ நினைச்சேன்.
அதுக்கு ஏன் இப்படி வரீங்க? எங்க கிட்ட கேட்டா நாங்க சொல்ல மாட்டோமா? உன்கிட்ட சொல்ற விஷயமா இருந்தா சொல்லிருக்க மாட்டேனா? ஐயோ, இங்கதானே வந்தான். நம்ம கண்ணுல சிக்காம எங்க போய் தொலைஞ்சான்னு தெரியலையே, எங்க இருக்கான்னு தெரியலையே. எப்படியாவது கண்டுபிடிச்சிடணும். அதுக்குள்ள மேல போயிட்டானா? இருக்காதே. ஹை சீனிவாசன். அக்கா சீனிவாசன் அங்க இங்க பாக்குற, தோ இங்க பாரு. காணவில்லைன்னு அவங்க அப்பா விளம்பரம் கொடுத்திருக்காரு. அவங்க அப்பா என்னமோ பெரிய கவரிமான் பரம்பரை மாதிரி கௌரவம் அது இதுன்னு கதை விட்டாரு. இன்னைக்கு என்னாச்சா? அப்படியே கப்பல் ஏறி போயிடுச்சா? நல்ல வேலை நம்ம பத்மா அவனுக்கு கொடுக்கல. கல்யாணத்தப்ப ஓடி போயிருந்தா நம்ம என்ன பண்றது? போட்டோல அவன் மூஞ்சியை பாரு, நல்ல திருஷ்டி பொம்மை மாதிரி. நேர்ல மட்டும் என்னக்கா வாழுது அவன் மூஞ்சியும். அவன் ஐயோ சீனிவாசன், அப்போ உங்க கண்ணுக்கும் தெரியுதா? தெரியுதானா? உன் கண்ணுக்கும் தெரிஞ்சுதா? ஏன் முன்னாடி என்கிட்ட சொல்லல? நான் தான் முன்னாடியே சொன்னேன். நீங்க தான் அங்கல்ல பேப்பர்ல பாருன்னு சொன்னீங்க. சரி சரி, எங்க பாத்த? அந்த சோபாக்கு பின்னாடி. வாங்க வாங்க வாங்க. எங்கடி காணோம்? எங்க போயிருப்பான்? ஒருவேளை என் பிரம்மையா இருக்குமோ? அதெல்லாம் இருக்காதுக்கா. பிரம்மனா எப்படி நம்ம ரெண்டு பேருக்கும் தெரியும்? அக்கா சீனிவாசன், சீக்கிரம் பிடிங்க. அக்கா ஒருவேளை கீழே போயிருப்பானோ? போங்க போங்க. இங்க எதுக்கு வந்தீங்க? அதெல்லாம் இப்ப பேச நேரம் இல்ல. என் சின்ன மாமியாரு பெரிய மாமியாரு என்ன தேடி வந்துட்டு இருக்காங்க. அவங்க கிட்ட இருந்து தப்பிக்க தான் ஓடி வந்தேன். அதுக்கு ஏன் ரூம்க்கு எதுக்கு வந்தீங்க? அதெல்லாம் அப்புறம் சொல்றேன். ஐயோ, கீழே தானே வந்தா, ஆளை காணோம். அக்கா பத்மா ரூமுக்கு போயிருப்பானோ? வா. பத்மா, அந்த சீனி வந்து இங்க. சீனினா சக்கரை. சரண்யா சக்கரை வாங்க பை கேட்டா. கிச்சன்ல இல்லையா, அதான் எடுத்துட்டு போலான்னு வந்தோம்மா. ஆமாமா, நாங்க பைய தேடி தான் வந்தோம். நீ அங்க போய் தேடு, நான் இங்க போய் தேடுறேன். அக்கா சீனி பை கிடைச்சது? எங்கேயும் கிடைக்கல ஜெயந்தி. வேற எங்கேயாவது இருக்கான்னு பாப்போம். நீ கிச்சன் போய் கீரை ஆஞ்சு வச்சிருப்போம். கீரை ஆயாம எஸ்கேப் ஆகலான்னு பார்த்தா விட மாட்டா போல இருக்கே. இதே மடி. இந்த வயசுல திருட போலீஸ் விளையாட்டு தேவையா? மோகன் பாய பச்சை கேட்காமலே இருந்திருக்கா.
ஒருவேளை அந்த மோகன் பையன் வேணும்னே சொல்லியிருப்பானோ. ஆனா அவன் சொன்ன மாதிரி கார் இருந்துச்சு. நானும் சுத்தி சுத்தி தேடி பார்க்கற எவனையும் காணோம். யாரோ புதிச்ச மாதிரி சத்தம் கெடுத்து யாருன்னு தெரியல. ஐயோ, நல்ல வெயில் நேரத்துல மண்டையை காய விட்டான். முடியல. இந்த ஆள் எதுக்கு இங்க நிக்கிறாரு? பார்த்தாருன்னா கூப்பிட்டு ஏதாவது தொண பேசுவார. என்ன பண்றது? போனை பார்த்துக்கிட்டே இந்த ஆளை கவனிக்காம போயிட வேண்டியதான். சண்முகம், சண்முகம், சித்தப்பா வாடா. சித்தப்பா என்னடா நான் நின்னு கூப்பிட்டுக்கிட்டே இருக்கேன், நீ பார்த்து பார்க்காத மாதிரி போற. அது வேற யோசனையில போயிட்டு இருந்தனா, அதான் நீங்க இருந்ததை கவனிக்கல. பரவாயில்ல, அது ஒண்ணும் இல்ல. ரொம்ப நாளைக்கு அப்புறம் வேலைக்கு போறியே, அந்த ஃபீல் எப்படி இருந்துச்சுன்னு கேட்கலான்னு தான். அப்படியா? நான் முத வேலைக்கு போறேன் பாருங்க, ஃபீல் எப்படி இருந்துச்சுன்னு கேட்கறதுக்கு. ஏதோ கேட்கணும்னு நினைக்கிறீங்க, ஏதோ இருந்தாலும் நேரடியாவே கேளுங்க. கரெக்டா பாயிட்ட பிடிச்சிட்டடா. ஆமா, இந்த வைர விஷயம் என்னாச்சு? அதான் நான் பார்த்தேன். சித்தப்பா, அம்மா வைர வியாபாரிகிட்ட பேசுறத கேட்டேன். எல்லாம் நம்ம பத்மா நிச்சயதார்த்தத்துக்கு அப்புறம் தான். பார்க்கலாம். சித்தப்பா, மாட்டுன்னு வைங்க, என் மானம் மட்டும் இல்ல, சூரிய வம்சத்தோட மானமும் சேர்ந்து போகும். இப்ப வெறும் கடங்காரங்கிற பட்டத்தோட வாழ்ந்துட்டு இருக்கேன், அப்புறம் திருடுங்கிற பட்டமும் சேர்ந்துரும். யாரு மூஞ்சிலையும் முழிக்க முடியாது. இந்த விளங்காத பையன் ரொம்ப யோசிக்கிறானே, இவனை எப்படி வழிக்கு கொண்டு வரலாம்? என்ன சண்முகம், திரும்ப திரும்ப அதையே சொல்லிட்டு இருக்க? உன் குடும்பம் தலையெடுக்க வேண்டாமா? இந்த பார், நீ எதை பத்தி கவலைப்படாத. சித்தப்பா நான் எதுக்கு இருக்க, நான் எல்லாத்தையும் பாத்துக்கிறேன், நீ தைரியமா இரு. சரி சரி, எனக்கு தலைக்கு மேல வேலை இருக்கு, நான் கிளம்புறேன். ரொம்ப தேங்க்ஸ் பத்மா. ஹாலில் தான் மறைஞ்சிட்டு இருந்தேன். அவங்க திடீர்னு என்ன பார்த்துட்டாங்களா, அவசரத்துக்கு என்ன பண்றதுன்னு தெரியாம இங்க ஓடி வந்து ஒளிஞ்சுக்கிட்டேன். மறுபடியும் அவங்க உங்களை தேடி வந்தா என்னால காப்பாத்த முடியாது. முதல்ல இங்க இருந்து கிளம்புங்க. இங்க இருந்துன்னா இந்த வீட்ல இருந்துன்னு அர்த்தம். அந்த சாம் பேச்ச கேட்டு இனிமேலும் இந்த வீட்ல இருக்காதீங்க. தயவு செஞ்சு கிளம்புங்க. ஏன் பத்மா என்ன அவாய்ட் பண்ற? என்ன உனக்கு பிடிக்கலையா? சொல்லு, என்ன பிடிக்கலையா? உன்னால சொல்ல முடியாது, ஏன்னா நீ என்ன லவ் பண்ற. அது உனக்கும் தெரியும், எனக்கும் தெரியும். ஆனா அது மத்தவங்களுக்கு தெரிஞ்சா அவங்க மனசு கஷ்டப்படுமேன்னு அதை நீ மறைக்கிற. நீ அடுத்தவங்களை பத்தியே யோசிக்கிற, ஏன் உன்னை பத்தி யோசிக்க மாட்டேங்கிற? உனக்குன்னு மனசு இருக்கு, அதை ஏன் ரொம்ப கஷ்டப்படுத்துற? நான் ஏன் மனசை கஷ்டப்படுத்திக்கிட்டாலும் வீட்ல இருக்கிறவங்க மனசை கஷ்டப்படுத்த விரும்பல. தெரிஞ்சோ தெரியாமலோ நீங்க இப்படி ஓடி ஒளிய நானும் ஒரு காரணம் ஆயிட்டேன். அதனாலதான் ஒரு பரிதாபத்துல என் அம்மா சித்தி 2 பேர்கிட்ட இருந்தும் உங்களை நான் மறைச்சு காப்பாத்தினேன். அத நீங்க லவ்ன்னு நினைச்சா நான் ஒண்ணும் பண்ண முடியாது. சரி, அப்ப உங்க அண்ணம்மா வந்தப்ப ஏன் என்ன காட்டி கொடுக்கல? போதும் பத்மா, இப்படி உன்னை நீயே ஏமாத்திக்காத. அன்னைக்கு இருந்த சிச்சுவேஷன்ல என்னால எங்க அப்பாவை மீறி எதுவும் பேச முடியல. உன் மனசை காயப்படுத்திட்ட, அது தப்புதான், நான் ஒத்துக்கிறேன். அதுக்கு நீ என்ன தண்டனை வேணாலும் கொடு, அதை நான் ஏத்துக்கிறேன். நீங்க ஏதேதோ பேசி என்ன குழப்பாதீங்க.
யாராவது திரும்பி தேடி வரதுக்குள்ள ப்ளீஸ் இங்க இருந்து கிளம்புங்க. இனிமே என்னால உன்னை விட்டு பிரிஞ்சிருக்க முடியாது. நீ இல்லாம இந்த வீட்டை விட்டு நான் போக மாட்டேன். அப்படி போறதா இருந்தா என் உயிர் தான் என்னை விட்டு போகும். முன்ன மாதிரி இல்லையே. என்கிட்ட காசு கேட்டு வரப்போ அப்படியே வளைஞ்ச நெளிஞ்ச. இப்போ ரொம்ப அதிகாரம் பண்ற. எங்க இருந்து வந்துச்சு இந்த திமிரு? நீ எல்லாம் எனக்கு மேல இருக்க வேண்டிய ஆளே இல்ல. நான் போடுற எலும்பு துண்டை கவ்விக்கிட்டு என் காலுக்கு கீழே வாலாட்ட வேண்டிய ஆள். போனா போதுன்னு பாவம் பார்த்தா என்னையே அதிகாரம் பண்ணி ஏன் இடத்தையே பிடிக்கலான்னு பாக்குறியா? உனக்கு என்ன தேவைன்னு எனக்கு தெரியும். அந்த பணத்தாலேயே உன்னை அடிக்கிறேன். அப்புறம் இந்த ஜெயந்தி யாருன்னு காட்டுறேன். நீ என்ன யோசிக்கிறேன்னு எனக்கு நல்லாவே தெரியும்டி. எந்த பணத்தை வச்சு என்ன ஆட்டி படைக்கலான்னு நினைக்கிறியோ, கூடிய சீக்கிரம் அதே பணத்தை வச்சு நான் உன்னை அடிக்கிறேன். அதுக்கப்புறம் இந்த வீட்டோட மூத்த மருமக யாருன்னு காட்டுறேன். போய் சமையல் கட்டுல எடுபுடி வேலையை பாரு. அப்பதான் புத்தி வரும். கபோர்ட்ல பர்ஃப்யூம் ஸ்மெல் அடிக்குது. அதுவும் புதுசா இருக்கு. ஸ்மெல்ல பார்த்தா சாம் யூஸ் பண்ற பர்ஃப்யூம் மாதிரி இருக்கு. ஓ மை காட், வர வர சாம் ஞாபகம் ஜாஸ்தி ஆயிட்டே இருக்கு. சூர்யா, யூ ஆர் கோயிங் டூ கிரேசி. அண்ணி, உங்க லிப்ஸ்டிக் சூப்பரா இருக்கு. அட்ராக்டிவாவும் இருக்கு. எங்க வாங்குனீங்க? இதெல்லாம் யோஸ்ல இருந்து வாங்கிட்டு வந்தது. வாட்டர் ப்ரூஃப். இதுல கூடவா வாட்டர் ப்ரூஃப் இருக்கு? ஆமா, ஏகப்பட்ட வெரைட்டிஸ் இருக்கு. இதை யூஸ் பண்ணா நம்ம சாப்பிட்டாலோ தண்ணி குடிச்சாலோ இந்த லிப்ஸ்டிக் போகவே போகாது. நீ யூஸ் பண்றியா? ஆஹா, வேண்டாம் அண்ணி. இப்ப நான் யூஸ் பண்றது எனக்கு கம்ஃபர்டபிளா தான் இருக்கு. அண்ணி, டைம் ஆயிடுச்சு, கிளம்பலாம். இப்ப போனாதான் ஈவினிங் வர முடியும். ஹலோ, சொல்லுடி. அண்ணி ஒரு நிமிஷம். தோ கிளம்பிட்டேன்டி. சொல்லுடி. வீட்ல தான் இருக்கேன். ஒரு half an hourல வந்துருவேன். Black coffee. ஏய் உன்ன. வெயிட். என்ன இது? உன் பேண்ட்டுக்கும் ஷர்ட்டுக்கும் கொஞ்சம் கூட மேட்சிங்கே இல்ல. இந்த ஆம்பளைங்களுக்கெல்லாம் கொஞ்சம் கூட ரசனையே இல்லப்பா. அதுவும் ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் சுத்தமா இல்ல. இவ்ளோ மொக்கையா இருக்கு.